எப்போ பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 540 வைஷாலிக்கு அருகில் இருக்கக்கூடிய குந்த கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. இவர் ஒரு பெரிய பலமிக்க வலிமை வாய்ந்த ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா பேர் வந்து சித்தார்த்தர். சின்ன வயசுலேருந்தே மகாவீரருக்கு ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு இருந்துச்சு. பெற்றோர்களுடைய மரணத்துக்கு பிறகு தன்னோட 30வது வயசில் அவர் வீட்டை விட்டு வெளியேறாரு. உண்மையான ஞானத்தை தேடி துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறாரு. 12 ஆண்டுகள் கடுமையான விரதத்தை மேற்கொள்கிறாரு. ஆடைகளை துறந்த ஒரு துறவியா 13 ஆண்டு காலம் துறவு வாழ்க்கையில் இருக்காரு. தன்னுடைய 42வது வயதில் வர்த்தமான மகாவீரர் ஞானத்தை அடைகிறாரு. இதை ஞானம்னு சொல்லலாம் அல்லது நிர்வாணம்னு சொல்லலாம். ஞானத்தை அடைஞ்ச பிறகு 30 ஆண்டு காலம் அவர் மக்களுக்கு உபதேசம் செய்கிறாரு. தன்னுடைய 72வது வயதில் ராஜகிரகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பாலபுரியில் அவர் மரணம் அடைகிறாரு. சமண நம்பிக்கைகளின்படி அவர் உண்ணா நோன்பிருந்து தான் உயிர் நீத்ததாக சொல்லப்படுது. சமண மதம் பார்த்தீங்கன்னா அகிம்சையை ரொம்பவே வலியுறுத்தக்கூடிய ஒரு மதமாக இருந்துச்சு. அதனால அந்த சமண மதத்தை பின்பற்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. விவசாய தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா சமண மதத்தை பின்பற்றின பிறகு விவசாயம் செய்ய முடியாமல் போணுச்சு. ஏன்னா விவசாயம் செய்யும் போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பல உயிர்களை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுனால. மகாவீரருடைய மறைவுக்கு பிறகு சமண மதம் 2ஆக பிளவுபடுது. திகம்பரர்கள், ஸ்வேதம்பரர்கள். திகம்பரர்கள் அப்படின்னா நிர்வாணமாக இருக்கக்கூடியவர்கள். நிர்வாணமாக இருக்கக்கூடிய துறவிகள்லாம் திகம்பரர்கள்னு சொல்லுவோம். ஸ்வேதம்பரர்கள் அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற ஆடையை உடுத்தக்கூடியவர்களை ஸ்வேதம்பரர்கள்னு சொல்லுவோம்.